இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவராக இருக்கிறார். புதிய நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். புது கிருபைகள், புது இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவே புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் புதிய காரியங்கள் கிடையாது. நம்மளால நினைக்க முடியாத காரியங்கள் தான் புதிய காரியங்கள். அது என்ன அப்படின்றத தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்படி தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமான நேரத்தை நாம் செலவிடுவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். ரொம்ப நிறைய தடவை கேட்டிருப்போம் இந்த வசனத்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்திலே என் பலன் உனக்கு விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லுகிறார். பொதுவாக நம்மளுக்கு ஒரு பலவீனம் வரும்பொழுது, பலனற்ற சூழ்நிலை வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது, இல்லை பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள், சவால்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற காரியம் என்னென்னா, எல்லாரும் நம்மளுக்கு சொல்லி வளர்த்திருக்கிற காரியம் என்னென்னா, தைரியமாக நிற்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதை கண்டும் பயப்படக்கூடாது, எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது, நல்ல திடமனதோடு இருக்கணும், எல்லாவற்றையும் முன்னேறி செல்லணும், எந்த பலவீனம் தோல்வி வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி தான் நம்மளை வளர்த்தி இருக்கிறாங்க. அதனால நம்மளும் என்ன பண்றோம்னா, எந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏதாவது சவால்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் எல்லாவற்றையுமே நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய பலனை வச்சு எதிர்கொள்ளலான்னு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அங்கதான் நம்ம தோற்று போகிறோம். என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பலவீனம் வருதோ, பிரச்சனை வருதோ, நெருக்கம் வருதோ, போராட்டங்கள் வருதோ, சோர்வுகள் வருதோ, அப்பதான் அந்த மனுஷனுடைய முழு தன்மையும் பலனையும் அவன் அறிந்து கொள்கிறான். தீர்க்கவே முடியாத பிரச்சனை வரும்பொழுதுதான் நம்மளுக்கு அவ்வளவுதான் பலன்றதை அறிந்து கொள்கிறான். அந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் விளங்கும், பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த் வில் அபவுண்ட் யுவர் வீக்னஸ். அதனால பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய பலவீனம் தான் மேன்மை. பலவீனத்தின் நடுவில் தேவ கிருபையை நான் பார்க்கிறேன், அதுதான் மேன்மை. என்னால் முடியாது என்ற இடத்துல தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார், நடத்தி காட்டுகிறார், அதுதான் மேன்மை. அதனால எப்பெல்லாம் பலவீனம் வருதோ, தோல்விகள் வருதோ, பிரச்சனைகள் வருதோ, போராட்டங்கள் வருதோ, அப்போ ஒன்று மாத்திரம் எனக்கு நினைவுக்கு வருகிறது, தேவனுடைய கிருபை நினைவுக்கு வருகிறது, அவருடைய பலன் நினைவுக்கு வருகிறது, அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை, அசையாத விசுவாசம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மையை பாராட்டுகிறேன், என் பலவீனத்தை மேன்மையாக பெரிதாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறவனுக்கான பலன் கிருபை கிடையாது. அப்படின்னு சொல்லுகிறவருக்கான ரிவார்டு கிருபை கிடையாது. பலன் இல்லாதவனுக்கான பரிசு தான் கிருபை. என்னால் முடியாது என்று சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கான பரிசு தான் தேவ கிருபை. அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். அப்போ நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பலன் மேன்மை கிடையாது, நம்முடைய பலவீனம் தான் மேன்மை. இன்றைக்கும் ஒருவேளை பலவீனமான சூழ்நிலை, வல்னரபிளான சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் மேன்மை. அங்கே தான் கிருபையை பார்க்க போகிறீங்க, அங்கே தான் ஆண்டோடைய பலனை பார்க்க போகிறீங்க. அது பரிபூர்ணமான பலன், பரிபூர்ணமான வல்லமை, பரிபூர்ணமான விடுதலை அங்கே இருக்கிறது. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறீங்களோ, தேவ கிருபை வெளிப்பட போகுது அப்படின்றது தான் உறுதி. இன்றைக்கும் கிருபை நிறைந்த நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.